ஹலோ அண்ட் ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு சூப்பரான அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு ஈஸி மெத்தடில் எப்படி கேரட் மால்புவா செய்கிறது அப்படி தானே வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேரட் மால்புவா செய்கிறதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 2 மீடியம் சைஸான கேரட்டை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண கேரட் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவு வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் வந்து அரைச்சதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவு வந்து ஃபுட் கலர், அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு வந்து ரவை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு வந்து கோதுமாவை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஈவனாக எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 3/4 கப் அளவு வந்து கொஞ்சமாக பாலை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டான ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 3/4 கப் அளவு வந்து பால் நம்மளுக்கு தேவைப்படும். அப்படி கூடுதலாகவோ குறைச்சோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து கூடுதலாகிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், கோதுமை மாவு. அப்படி உங்களுக்கு குறைஞ்சிருந்துச்சுன்னா லைட்டாக பால் கூட ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்மளுக்கு வந்து மாவு வந்து வரணும். இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கரெக்டான ஒரு பக்குவம் வரணும் நம்ம மாவு வந்து. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு எல்லாத்தையும். இப்போ வந்து நம்ம சுகர் சிரப்பை வந்து செஞ்சுக்கலாம். ஒரு பேனை வந்து சாஸ் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பேனில் வந்து 1 கப் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே 1 கப் அளவு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் சுகர் கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மட்டும் நம்மளுக்கு கொதிச்சா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். சுகர் எல்லாம் கரைஞ்ச இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசத்துக்காக நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு பிஞ்ச் அளவு வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்தலாம். நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அரை கம்பி பதில் வரணும். அதான் பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ஒரு 2-3 சொட்டு வந்து நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்களா, மாவு வந்து ஒரு பக்கம் சுகர் சிரப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாவு வந்து கரெக்டாக நம்ம கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும் மாவை. இப்போ வந்து ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண ஆயிலை வந்து ஒரு குழிக்கரண்டி அளவு இந்த மாவு எடுத்து ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து அப்படியே லைட்டாக ஊற்றி விட்ருங்க. நீங்கள் அந்த பக்கம் சுற்றி ஊற்றணும் அப்படின்னு தேவையில்ல. லைட்டாக ஒரு கரண்டி மாவு விட்டும் ஊற்றிடுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இல்லாட்டி நம்மளுக்கு வந்து மேலே வெந்துடும், ஆனால் உள்ளே வந்து அவ்வளோவா வேகாது. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசம், வேறு லெவலாக இருக்கும். நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம மைதா மாவில் கூட நம்ம செய்யலை, அதே மாதிரி கோதுமை மாவில் செய்கிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி கூட இது. லைட்டாக நம்ம அந்த மாவு விட்டோடனே கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 செகண்ட்லேயே அந்த இது வந்து நம்மளுக்கு அந்த பேன்லேருந்து ஒட்டாமல் நம்மளுக்கு மேலே வந்துடும். அப்போனா நம்ம மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம அப்புறம் திருப்பி போட்டு லைட்டாக அப்படியே சுற்றி விடலாம். இப்போ அந்த பார்த்திங்களா, அந்த பபுள்ஸ் வருது. இந்த பபுள்ஸை நம்ம அமுத்தி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா உப்பி வரும். நம்மளுக்கு உப்பி வரப்போ வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வேகமாக வெந்துடும். அதை அப்படியே திருப்பி போட்டு லைட்டாக சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு வந்து எல்லா பக்கமும் ஈவனாக நம்மளுக்கு வந்து மால்புவா வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இதை அப்படியே திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் லைட்டாக அந்த மாவை ஊற்றுறப்ப நம்மளுக்கு வந்து ஹீட்டு வந்து நம்ம மீடியம் ஹீட்டில் இருந்தால் நம்மளுக்கு போதும். ரொம்பவும் தீஞ்சிடக்கூடாது. லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணும். அது அந்த கோல்டன் ப்ரௌனில் வந்தால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பார்த்திங்களா, நம்மளுக்கு வந்து சூப்பராக ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கு.
இதை அப்படியே ஒரு 2 கரண்டி யூஸ் பண்ணி இதில் இருக்க ஆயில் எல்லாத்தையும் நம்ம வந்து வடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒரு கரண்டியை வச்சு நம்ம பண்ணோம்னா ஆயில் வந்து நம்மளுக்கு வேகமாகவும் வெளியே வந்துடும். இது ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம ஒரு நார்மல் பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் சிரப்பில் போடுங்க. சுகர் சிரப் வந்து நம்ம இந்த மால்புவா போடுறப்ப அந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் வார்மாக இருந்தால் தான் அந்த சுகர் சிரப் எல்லாமே இந்த மால்புவா வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து நல்லா ஜூஸியாக கிடைக்கும். உங்களுக்காக இன்னொரு பேட்சை நான் ஊற்றி காமிக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்து அதை அப்படியே லைட்டாக டிசால்வ் பண்ணிடுங்க. எந்த பக்கமும் நம்ம வந்து சுற்றி ஊற்ற நம்மளுக்கு தேவையில்லை. அப்படியே அது வந்து நம்மளுக்கு வந்து மேலே வந்துடும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் சிரப்பில் வந்து அந்த மால்புவா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. அந்த சுகர் சிரப் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். இது அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம 2வது போட்டது வந்து ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதே அதே மாதிரி லைட்டாக சுற்றி விட்டுட்டு நல்லா அமுத்தி விட்டு இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஆயிலேருந்து வெளில எடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு கரண்டிக்கு மேலே இன்னொரு கரண்டியை வச்சு அதை அப்படியே நல்லா ஆயிலை வந்து நல்லா வடித்து எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து உள்ளவே இருக்காது. நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து சாஃப்டாக வந்து நல்லா வெந்துருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இதை அப்படியே நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம். பார்த்தீங்களா, நல்லா ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சு நம்ம சுகர் சிரப்பில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது மாதிரி லைட்டாக சுகர் சிரப்பு, நட்ஸு எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக வேறு லெவலாக இருக்கும். ஒரு டெசர்ட் ரெசிபி வந்து இன்றைக்கி சூப்பராக ரொம்ப ஈஸியாக பார்த்து செஞ்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான கேரட் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான கேரட் மால்புவா எப்படி செய்கிறது அந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் பிடிச்சிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபி நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்